ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான பாசிப்பருப்பு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தாங்க. இது சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க. நல்லா தேய்ச்சி ஒரு 2 டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். இது கழுவினதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ பாசிப்பருப்பெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா இடையில நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஜீரகத்தை நல்லா கை வச்சு நல்லா கசக்கி போடுங்க. அப்போ தான் அந்த ஜீரகத்தோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரு 4 பல் பூண்டை உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இப்போ நம்ம கல் வச்சு ரொம்ப கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது அப்படியே வெந்துருங்க. ஏன்னா பாசிப்பருப்பு தானே, நம்மளுக்கு சீக்கிரமாகவே அது வெந்துடும். இதில் நம்ம இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இதுக்கான மசாலாவே இவ்வளோதாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அடுப்பை நல்லா சிம் பண்ணிடுங்க, இல்லைனா பொங்கி பொங்கி வரும். இது பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு கூட இந்த குழம்பு தான் அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா இது பாசிப்பருப்பு இல்லையா, இது கேஸும் ஆகாது. இதில் எந்த மசாலாவும் ஆட் பண்ணலையா. பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இதெல்லாம் நம்ம குழந்தை பெற்றோடனே நம்ம வயிற்றில் புண்ணு இருக்கும்ல, அப்போ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி தான் வச்சு கொடுப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் எனக்கு 2 டைம் 3 வாரத்துக்கு ஒரு 2 டைம் 3 டைம் இந்த குழம்பு தான் வச்சு கொடுப்பாங்க. இது ரொம்ப நல்லதுங்க. நம்மளுக்கு ஈஸியாக டைஜஸ்டிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால இந்த குழம்பு தான் வச்சு கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்லேயே கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடுங்க. சிம்மில் வச்சேவும் இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வெங்காயம், தக்காளி எதுவுமே நம்ம ஆட் பண்ணலைங்க. நல்லாவும் இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இதே மாதிரி கலந்து கொடுங்க நல்லா கரண்டி வச்சு. மத்துலேயும் நம்ம கடையலாம், ஆனால் நான் இந்த மாதிரியே கடைஞ்சிடுவேன். ஏன்னா பாசிப்பருப்பு தானே, அப்படியே மசிஞ்சிரும். அதனால் நல்லா வெந்துருச்சுன்னா அப்படியே மசிஞ்சிரும். நான் அப்படியே கரண்டி கொடுத்துருவேன். சப்போஸ் மேலே தெரிச்சிரும் நினைக்கிறவங்க கீழே இறக்கிட்டு மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பராக பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த பருப்பை நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. சப்போஸ் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் நெய்யை சேர்த்து கூட தாளித்து கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் பருப்பில் நெய் ஊற்றி கொடுக்கலாம். இப்போ நான் கடுகு கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. இப்போ நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா காஞ்ச மிளகா சேர்க்காமலே கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா இதில் கொஞ்சம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்தோடனே கொஞ்சம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. பசங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நல்ல ப்ரோட்டீன் சத்துங்க பருப்பு. கடுகு நல்லா வெடிச்சிச்சு. நான் என்னோடய பசங்களுக்காக அதனால் நான் காஞ்ச மிளகா சேர்க்கல, டேரெக்டாக வெங்காயம் சேர்த்துட்டேன். நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் வேணும்ல, அதுக்காக காஞ்ச மிளகா சேர்த்திங்கன்னா காரம் இருக்குங்க. அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட் இன்னமும். இப்போ வெங்காயம் ரொம்ப நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கருகுனவுடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சதை இதில் கொட்டிடலாம். இப்போ பார்த்திங்களா, நம்மளோட சூப்பரான பருப்பு குழம்பு ரொம்ப ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பருப்பு குழம்பை சூடான சாப்பாட்டை எடுத்து அதை கைவிட்டு நல்லா மசிச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் விட்டு இந்த பருப்பு குழம்பு ஊற்றி பசங்களுக்கு கொடுங்க. அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த பருப்பை இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக்கி ரசத்துக்கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். பருப்பும் ரசமும் நல்ல காம்பினேஷன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னோடய சேனலில் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.